அம்மா பர்த்டே சர்ப்ரைஸ். தேங்க்ஸ் பாருங்க, ரொம்ப தேங்க்ஸ். என்னப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எத்தனை தேதி இது? மீனா என்னப்பா எத்தனை பேர்? 4 பேருமா? கடவுள் என்ன இவ்வளவு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. மாமியாரோட பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. அத்தை இந்தாங்க ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு பேப்பரை கையில கொடுக்கறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்களும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. என்னது ஷீரடிக்கு போறோமா அப்படின்னு சொல்லி செம்ம சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க ஒரு தீவிரமான சாய்பாபா டிவோட்டி போல இருக்கு. அவங்களுக்கு ஷீரடி போகணும் அப்படின்றது ரொம்ப நாள் கனவா. அந்த கனவை இப்ப அவங்களோட மாப்பிள்ளை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அதுவும் எப்படிங்க பிளைட்ல போறாங்க. அவங்க மாமியாருக்கு இதெல்லாம் கேட்டதும் செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு. கண்ணுல இருந்து ஒரு பக்கம் கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. ஹாப்பி டியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே இப்படி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஹார்ட் ஆஃப் டின்டு அப்படின்னு சொல்லிட்டு நிரஞ்சனா அப்படின்றவங்க தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா மாதிரியே அவங்களோட அப்பாவுக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற லெவல் ஹாப்பினஸ்ல இருக்காரு. மாமியாரோட பர்த்டே அன்னைக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கல்ல, அதை பாராட்டியே ஆகணும். இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை இது. அதாவது எவ்வளோ பெரிய பாறை பாருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5.8 அடி இருப்பேன். அதை தாண்டி எவ்வளோ பெரிய பாறையாக அமைஞ்சிருக்குன்றது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இங்கே ஏற்கனவே இருந்த பாறை கிடையாது. ஏற்பட்ட அந்த மண் சரிவிலிருந்து பல மைல், அதாவது பல கிலோமீட்டர் தாண்டி அங்கேருந்து உருண்டு வந்து இங்கே நின்றுருக்கு. இது வரும்போது முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகள், நிலங்கள், மரங்கள் எல்லாத்தையும் அடித்து உடச்சி அப்படியே உருண்டு வந்து தான் இந்த பாறை வந்து இருந்திருக்கு. இவ்வளோ பெரிய பாறை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் வந்து மகாபலிபுரத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய பாறை அசையவே அசையாதுன்னு. அந்த மாதிரி பல டன் எடை இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாறைகள் இந்த மண் சரிவு ஏற்பட்ட பிறகு அங்கேருந்து, அதாவது ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த மண் சரிவு ஏற்பட்ட அந்த புள்ளியிலேருந்து உருண்டுக்கிட்டு பல கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கு. இப்படி இங்கே இதை விட பெரிய பாறைகள்லாம் இருக்குது. இன்னும் கீழே போக போக இவ்வளோ பெரிய பாறை இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த பாறை வரும்போது இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உடச்சி செவறுகள், வீடுகள் எல்லாத்தையும் சேதம் பண்ணிட்டு தான் இந்த பாறை வந்து இங்கே நின்றுருக்கு. இது வரும்போதே பாருங்கள், பின்னாடி ஒரு மரம் இருக்குது பாருங்கள், உடச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்து